ஹலோ மக்களே, இன்னைக்கு செம்மையான ஒரு அரசு வேலை வாய்ப்போட தாங்க நான் உங்களை சந்திச்சிருக்கேன். நீங்கள் 10th படித்தவங்களா இருந்தாலும் சரி, இல்லை ஐடிஐ முடித்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை 12th தான்ப்பா முடிச்சிருக்கோம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, உங்கள் எல்லாத்துக்கான ஒரு வேலை தாங்க இது. இது கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அதாவது நம்மளுடைய அருள்மிகு பழனி ஆண்டவர் பாலிடெக்னிக் காலேஜ் இருக்கு இல்லையா, இதுவுமே கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங் தாங்க. அவங்க இப்போதைக்கு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. நிறைய வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? அது நீங்கள் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, எஸ்சி எஸ்டி, பிசி, பிசிஎம், எம்பிசி, அந்த மாதிரி எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது அவங்க தெளிவாகவே இங்கே சொல்லியிருக்காங்க. சேல்ரி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போதுமே நல்ல சம்பளம் தாங்க. ஓகேங்களா? வயது லைக் 38 வயசு வரைக்குமே நம்மளால் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. ஸோ இந்த வீடியோவை கண்டினியூஸாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு டெஃபினட்டாக இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது என்ன வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 4 ஜாப்க்கு அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க, 4 போஸ்டிங்ஸ்க்கு அவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வெவ்வேறு போஸ்டிங் அண்ட் ஒவ்வொரு போஸ்டிங்லேயுமே ரெக்ரூட்மெண்ட் நம்பர் 10 பேரை குறைஞ்சபட்சம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி தான் அவங்க இதை வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரோல் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் ஆர் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் ஆர் லேப் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த லேப் அசிஸ்டண்ட் வேலைக்கு 10 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்கங்க. குவாலிஃபிகேஷன் என்னப்பா வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தா போதும் அப்படின்றது தான் எதிர்பார்க்குறாங்க. ஐடிஐ ஓகேங்களா, அண்ட் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது நம்மளோட டிப்ளமோ இருக்கு இல்லையா, அது முடித்திருந்தாலே போதும் அப்படின்றாங்க. இல்லைப்பா என்கிட்ட அப்படின்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் என்டிசி இல்லைன்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் என்ஏசி நீங்கள் அப்ராப்ரேட்டாக வச்சுருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? வயது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 38 வயசு குள்ளே தான் இருக்கணும். அது 1/7/2025 ஆறப்போ உங்களுக்கு 38 வயசு தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? சேல்ரி எவ்வளோப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 19,500 லெவல் 8 கேட்டகரியில் வரும். ப்ளஸ் மந்த்லி பல அலவன்சஸும் இருக்கும். மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இது டீட்டெயில்டாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஐடிஐயில் என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்க்கு ஒரு வேக்கன்சி இருக்குங்க. அது லைக் எஸ்சி கேட்டகரிஸில் எடுப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்தது மெக்கானிக்கல் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதில் ஸ்கில்டு அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலு, லேப் அசிஸ்டண்ட்டுன்ற ஒரு ரோலுமே இருக்குது. ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டில் 3 பேரை ரெக்ரூட் பண்ணுறாங்க. லேப் அசிஸ்டண்ட்டுன்றல ஒருத்தவங்களும் எடுக்கிறாங்க. இதில் ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டில் பிசி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, பிசி எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க, ஜிடி கேட்டகரியில் வரவங்களே எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அதில் டர்னர், ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனர் டெக்னீஷியன், மெக்கானிஸ்ட் ரோலுக்குமே நாங்கள் எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இன்னொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சிவிலில் ஸ்கில்டு அசிஸ்டண்ட், லேப் அசிஸ்டண்ட்டுன்ற 2 ரோலுக்கு எடுக்கிறாங்க. ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டில் ஒருத்தவங்களையும், லேப் அசிஸ்டண்ட்டில் 2 பேரையும் எடுக்கிறாங்க. ஸ்கில்டு அசிஸ்டண்ட்டில் எஸ்சி கேட்டகரியில் சர்வேயர் ட்ரேட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு எடுக்கிறாங்க. அடுத்தது எம்பிசியில் லேப் அசிஸ்டண்ட்லேயும் எஸ்சியில் ஒருத்தவங்களையும் எடுக்கிறதாக சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்தது பேசிக் இன்ஜினியரிங், நம்மளோட லேப் இருக்கு இல்லையா, அங்கேயுமே லேப் அசிஸ்டண்ட் ரோலுக்கு ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. ஸோ கம்யூனல் ரொட்டேஷனில் ஜிடி இருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃபிட்டர் அண்ட் ஜென்ரல் மெக்கானிக் ட்ரேட் இருக்கணும் அப்படின்றது சொல்கிறாங்க. இன்னொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக் இருக்கு இல்லையா, அப்படின்ற ஒரு ரோலுக்கு தான் ஒருத்தவங்களை எடுக்கிறாங்க. சரிங்களா? ஜிடி அப்படின்னாவே அது ஜென்ரல் டர்ன் தாங்க. ஜென்ரல் டர்ன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இதுக்கு நீங்கள் டெஃபினட்டாக அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஃபீஸ் எதுவுமே கிடையாதுங்க. அதனால் இது நமக்கு ஒரு பெரிய பெனிஃபிட். சரிங்களா? அது போக அடுத்த ரோல் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 7 பேரை எடுக்கிறாங்க. அது என்ன அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஸ்டோர் கீப்பர் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஜூனியர் அசிஸ்டண்ட் கேடரில் 2 பேரை எடுக்கிறாங்க. அது ஜென்ரல் ஜிடி, நம்மளோட ஜென்ரல் கேட்டகரியில் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒருத்தவங்களையும் எம்பிசி டிஎன்சியில் ஒருத்தவங்களையும் எடுக்கிறதாக சொல்கிறாங்க. சரிப்பா, இதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 10th படிச்சிருந்தாலே போதுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? 10th படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சேலரி இதுக்கு எவ்வளோ அப்படின்னா 19,500 இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்னொரு ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு ஒருத்தவங்களை வேலைக்கு எடுக்கிறாங்க. அதில் என்ன கேட்டகரி அப்படின்னா, எஸ்சி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் சம்பளம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது
19,500 அதாவது 19,500 லெவல் 8 கிரேடில் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இதுவுமே வந்து லைக் எஸ்எல்சி படிச்சிருந்தா போதும், நம்ம 10th படிச்சிருந்தாலே ஓகே அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. அடுத்த ரோல் வந்து டைப்பிஸ்ட் ரோலு, அதில் பிசி கேட்டகரியில் எடுக்கிறாங்க. சரிங்களா? ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எஸ்எல்சி படிச்சிருந்தா போதும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் டைப்பிங் இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஹையர் அண்ட் சீனியர் கிரேடு வந்து தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் டைப்பிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றத எதிர்பார்க்குறாங்க. அதே மாதிரி ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் தமிழ் அண்ட் ஹையர் அண்ட் லோயர் பாஸ் பண்ணியிருந்துருக்கணும்ன்ற எதிர்பார்க்குறாங்க, தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும். ஹையர் அண்ட் சீனியர் கிரேட் இன் இங்கிலீஷ் அண்ட் லோவர் அண்ட் ஜூனியர் கிரேட் இன் தமிழ் படிச்சிருக்கணும்ன்றது எதிர்பார்க்குறாங்க. சரிங்களா? டைப்பிஸ்ட் இன்னும் ஒரு ரோல் இருக்குங்க, அதை பற்றி தான் நம்ம பேசி முடிச்சாச்சு. சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 19,500 இதுக்குமே அவங்க கொடுக்குறாங்கங்க. சரிங்களா? அடுத்தது வந்து ரெக்கார்ட் கிளர்க் அப்படின்ற ஒரு ரோலுக்கு 2 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. அது வந்து லைக் அதுவுமே ஜென்ரல் ஜிடி ரோலில் தாங்க. இன்னொன்று வந்து ஒருத்தவங்கள ஜிடி கேட்டகரியிலையும் இன்னொருத்தவங்களுமே எஸ்சி கேட்டகரியில் எடுக்கிறதாக அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுக்குமே சேல்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு சேல்ரி பாருங்கள், லைக் 15,900 58,500 வரைக்கும் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ டீட்டெயில்டாக அவங்க நிறையாவே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஃபீஸ் அசிஸ்டண்ட் அப்படின்ற ஒரு ரோல் இருக்குங்க. இந்த ஒரு ரோலுக்குமே லைக் உங்களுக்கு சேல்ரி எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 15,700 இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? இதுவுமே ஜிடி கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இது எல்லாமே ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டோர் கீப்பர், டைப்பிஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் இருக்குங்க. ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா மேக்ஸிமம் வயசு வந்து லைக் 37 கம்ப்ளீட் ஆகிருக்கணும், 34, 32 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஒவ்வொரு கேட்டகரி பேசிஸில் அவங்க இதை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட்டு ஒரு மெயில் மட்டும் அனுப்பிச்சா போதுங்க. அவங்களுடைய டைரெக்டாக அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அந்த அஃபிஷியல் அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அந்த அட்ரஸில் நம்ம போயிட்டு அந்த ஒரு வெப்சைட் இருக்குல்ல, அந்த ஒரு வெப் அட்ரஸ்க்கு போயிட்டு அந்த யூஆர்எல்லை கிளிக் பண்ணிட்டு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து அவங்க ஒரு டீட்டெயில்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. அதில் உங்களுடைய டீட்டெயிலை மட்டும் நீங்கள் வந்து அனுப்புங்க. அது அனுப்புறதுக்கான கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 20/3/2025 அப்படின்ற மாதிரி இருக்குது. 5:30 மணிக்குள்ளே நீங்கள் எங்களுக்கு இதை வந்து அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் மக்களே அவங்க சைட்லேருந்து நமக்கு வந்து தெளிவாகவே அறிவிச்சிருக்காங்க. இதே மாதிரி ரெகுலராக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு எல்லாமே யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிறதுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது அதிகபட்சமாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, உங்களோட நண்பர்கள் கிட்ட, உங்களோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட, நெய்பர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்க செட்டில் ஆகிறதுக்கு நம்ம வந்து ஒரு பர்சனாக இருப்போம். நம்ம மூலிமா அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகுதுன்னா அதில் நமக்கும் ஒரு பங்கு, ஒரு சந்தோஷம் தானே. யாராவது ஒருத்தவங்க லைஃப்பில் அப்லிஃப்ட் ஆனால் நமக்கும் சந்தோஷம் தானே. இந்த ஒரு நோக்கத்தோடு தான் இந்த ஒரு சேனல் ஆரம்பிக்கப்பட்டது. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.